ஹலோ டூட்ஸ், இன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே ஒரே கோல்டு ஃபீவராகவே இருந்துச்சு. பஸ்ஸில் வரும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் முடியலடா அப்படின்னு. அதுக்கப்புறம் கேஸ் பிளேட் பார்த்தா ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. அப்படியே க்ளீனிங்கில் போட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தேன். இது நாங்கள் செகண்ட்ஸில் தான் ஃப்ரிட்ஜு வாங்கியிருந்தோம். நேற்று நைட்டு தான் வந்துச்சு. அது ஜஸ்ட்டு ஆன் மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு சும்மா க்ளீன் பண்ணலாம். முடியல உடம்பு, பட் இருந்தாலும் எனக்கு க்ளீன் பண்ணிட்டு தான் ஏதாச்சும் வைக்கணும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா க்ளீன் பண்ணது. சுத்தமாக என்னால் துடைக்கவே முடியல. சரி வேறு வழி இல்லை. இந்த க்ரீன் சில்லி இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம், டொமேட்டோ இதெல்லாம் வைக்கணும். அதனால தான் ஜஸ்ட்டு சும்மா டிஷ்யூ வச்சு ஒரு வைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரில. ஏதோ இதுலேருந்து ஒரு மாதிரியாக சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா சவுண்டு அப்படி சொல்லிட்டு நானே பயந்துட்டேன். பாம்பு கீம்பு எவன் வச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ தான் நான் அப்படியே பயந்துட்டேன். அதுக்கப்புறமா சடனாக டோரு க்ளோஸ் பண்ணுறேன். அந்த சவுண்டு நின்றுடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃப்ரிட்ஜிலேருந்து சவுண்டு வந்திருக்கா? அதுக்கப்புறம் பாலை காய்ச்சலாம் அப்படின்னு பால் காய்ச்சிட்டு பார்த்தா துணி அவ்வளோ கிடக்குது. இப்போ பாத்திரம்லாம் கிடக்குது, ஆனால் தண்ணியே வரல. என்ன கொடுமை சரவணா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாலை காய்ச்சி பிஸ்கெட் வாங்கி அதை வச்சு சாப்பிட்டு பிஸ்கெட்டை பாலில் நனைச்சி குடிச்சிட்டு அப்புறம் சுத்தமாக முடியல. அப்புறம் வாழைப்பழம் 2 இருந்துச்சு, அதில் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அப்புறம் கார்ன் கொஞ்சம் இருந்துச்சு. மார்னிங் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸ்நாக்ஸுக்காண்டி. அதை சாப்பிடவே இல்லை பிஸியாக இருந்ததுனால. அதை அப்படியே கொண்டு அந்த கார்னையும் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். எனக்கு அதுக்கு மேலே சாப்பிட முடியல. சரி சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். பிஸ்கெட்டையும் பாலையும் நினச்சி. அப்புறம் சாப்பிட்ட பிறகு சரி தண்ணி பால் குடிச்சிட்டு உடனே தண்ணி போட்டால் ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை பிரிச்சுட்டு அப்படியே அந்த பால்லேயே போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் டேப்லெட் போட கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால்லேயே குடிச்சிட்டு அப்படியே டேப்லெட் யார் யாரெல்லாம் போடுவீங்க, பால்லேயே தண்ணிக்கு பதிலாக பால்லேயே போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி டின்னர் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.